பராசர ஜோதிட மணிமன்ற குழுவில் பயணிக்கும் அனைத்து ஜோட சொந்தங்களுக்கும் வணக்கம். பரமத்திவேலிருந்து சந்திரன் பேசுகிறேன். அதாவது நேற்றே நம் பராசர மணிமன்றத்தில் ஒரு தலைப்பு 2 நாட்களாக இந்த தலைப்பு போய் கொண்டிருக்கிறது. இந்த தலைப்பை உள்வாங்குவது என்பது ஈஸி, மிக ஈஸி, எளிதான ஒரு விஷயம். ஆனா இந்த தலைப்புக்கு உண்டான ஒரு விதியை மட்டும் நம்ம வச்சு பலன் பார்க்கும்போது அது சிறப்பு இருக்காது. விதி விளக்கத்தை சொல்றது தானே சிறப்பு. அப்ப தோஷம் என்பது விதி. ஆ அந்த தோஷத்தை நம்ம எப்படி போக்குவது என்பது விதி விலக்கு. அப்ப இன்றைய காலகட்டங்கள் எப்படி இருக்குதுன்னா, விதிய மட்டும் தான் எல்லாம் கையாளுறாங்க. விதி விலக்கத்தை பத்தி யாருமே அதிகம் சொல்வதில்லை அப்படிங்கிற ஒரு தன்மை. அப்ப அதற்காக தான் இந்த தலைப்பு பராசர மணிமன்றத்தில். அதாவது இந்த தலைப்பு பொறுத்த அளவுக்கு என்னன்னா, ஒரு அதாவது ஒரு தோஷமுள்ள ஜாதகத்தை வாழ்க்கையில எப்படி சந்தோஷ அவங்களுக்கு வரவழைக்கணும், சந்தோஷப்படுத்த முடியும் அப்படிங்கிறத வாழ்க்கையில சந்தோஷப்படணும். உங்க பையனுக்கு கலஸ்தர தோஷம் இருக்குதுங்க. அதாவது புத்திர தோஷம் இருக்குதுங்க. அதாவது காலசர்ப்ப தோஷம் இருக்குதுங்க. பெற்றோர்களோட சாபம் இருக்குதுங்க. இப்படி ஏகப்பட்டது இன்னைக்கு சொல்லியே இன்னைக்கு மக்களே இதை சொல்ற அளவுக்கு ஆயிப்போச்சு அப்படிங்கிற ஒரு தன்மை வந்துருச்சு. அப்ப ஜோதிடர்கள் என்பது மக்களை ஒரு மகிழ வைப்பதிலும், வழிகாட்டுவதிலும், அவங்க வாழ்க்கையில் வர கஷ்டத்துக்கெல்லாம் ஜோதிடர் தான் நாடி வர்றாங்க. ஏன்னா உடம்பு சரியில்லை என்றால் டாக்டர்கிட்ட போறாங்க. நம்ம உடல்நிலை சரியில்லை என்றால் மருத்துவர்கிட்ட கொண்டு மருத்துவர்கிட்ட உடம்ப காமிச்சு அதை சரி பண்ணிக்கிறோம். இதுதான் சிறப்பு. அந்த மருத்துவரும் காய்ச்சலுக்கு உண்டான ஒரு மருந்தையும், சளிக்கு உண்டான ஒரு மருந்தையும் எது தேவையோ அந்த வாடிக்கையாளருக்கு கொடுத்து அதை குணப்படுத்துறார் மருத்துவர். ஆனா ஒரு ஜோதிடர்கிட்ட வர்றவர் பல பிரச்சனைகள் வருவாங்க. ஒரு பிரச்சனையும் வரமாட்டாங்க. ஒருத்தர் வருவாரு, எனக்கு திருமணம் ஆகலைங்க. எனக்கு எப்பங்க திருமணம் ஆகும் என் ஜாதகத்துக்கு அப்படின்னு கேட்பாரு. இன்னொருத்தர் வருவாரு, திருமணம் ஆயிடுச்சுங்க, எனக்கு எப்பங்க குழந்தை பிறக்கும் அப்படின்னு கேட்பாரு. இன்னொருத்தர் வருவாரு, ஏங்க எனக்கு குழந்தை பிறந்துருச்சுங்க, குழந்தைக்கு ரொம்ப சிரமமா இருக்குதுங்க, இந்த குழந்தைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்குதுங்க அப்படின்னு வருவாருங்க. அடுத்து இதெல்லாம் பார்க்கும்போது அடுத்தது எனக்கு என் மனைவிக்கு அதிக பிரச்சனையா வந்துட்டு இருக்குதுங்க, எங்களுக்குள்ள டைவர்ஸ் ஆயிர மாட்டேங்குது அப்படின்னு இந்த மாதிரி நிறைய அவங்கவுங்க தோஷத்தோட ஜோதிடர்கிட்ட முறையிடுறாங்க அப்படிங்கிற ஒரு தன்மையில இருக்குது இன்றைய காலகட்டங்கள். அப்ப இன்றைய காலகட்டத்தில் தோஷமுள்ள ஜாதகத்துக்கு அவங்க வாழ்க்கைக்கு எப்படி சந்தோஷத்தை வரவழைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தன்மை தான். அப்ப சந்தோஷத்தை